உங்களோட காதல் உங்கள நோக்கி ஓடி வர முயற்சி பண்றாங்க. ஆனா, யாரோ அதுல தடை உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து காமிக்கா இருக்கலாம், ஃபேமிலியா இருக்கலாம், த்ரெட்னிங் இருக்கு. அவங்களோட பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் இல்லன்னா வந்து ஃபேமிலி அவங்கள ஏன்னா அவங்க கையில வந்து ஒரு துப்பாக்கி இருக்கு. மிரட்டுறாங்க. அதனால உங்களோட காதல் உங்கள நோக்கி வரதையோ, இல்ல நீங்க நேசிக்கிறவங்க, இல்ல உங்கள நேசிக்கிறவங்க யாரோ ஒருத்தவங்க உங்கள நோக்கி வர முயற்சி பண்றாங்க. அவங்கள வந்து ஒரு காமிக் எனர்ஜி இல்லன்னா அவங்க ஃபேமிலி மிரட்டுறாங்க. அதனால தான் அவங்க வந்து இப்போ உங்ககிட்ட வரல. இந்த சூழ்நிலையில அவங்க உங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புறாங்க அப்படின்னு பார்க்கலாம். சைபர் புல்லி இந்த காமிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ல கமெண்ட் போடுறது, இப்போ என்ன ஹேக் பண்ண ட்ரை பண்றாங்க. செகண்ட் அட்டெம்ப்ட் கூட நடந்தது என்னோட ஹேக்கிங்க்கு. ஐ மீன் என்னோட மொபைல் ஹேக்கிங் பண்றதுக்கு. ஸோ நான் அதனால தான் என்னோட வீடியோஸ் அப்லோட் பண்ணதுல உங்களுக்கு டைம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அதில வொர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். சைபர் புல்லி. நான் இத பார்த்தோனே எனக்கு அதான் ஞாபகம் வந்தது. ஸோ உங்க வாழ்க்கையிலயும் காதல் வாழ்க்கையில நீங்க முன்னாடி போறதுக்கு தடையா இருக்கிற மாதிரி, உங்கள வந்து ஹர்ட் பண்ற மாரி யாராவது போடுவாங்க. ப்ளீஸ் அந்த மாரிலாம் ஏதாவது போட்டாங்க அப்படின்னா, பொறுத்துக்காதீங்க. பொறுத்துக்கணும்னு அவசியமே இல்ல. சைபர் புல்லி இஸ் அ கிரைம். அத வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சைபர் புல்லி, சைபர் அட்டாக் எல்லாமே வந்து கிரைம். அது வந்து தண்டனைக்கு உரிய குற்றம். அத வந்து புரிஞ்சுக்கோங்க. அத வந்து நீங்க பார்த்துட்டு வேடிக்கை பார்க்கணும்னு அவசியம் இல்ல. என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ, அந்த நடவடிக்கை எடுங்க. அன்இன்ட்ரஸ்டட். இந்த உங்களோட காதல் வந்து இந்த காமிக் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க மிரட்டி அவங்கள வந்து அவங்க பின்னாடி போக வைக்க ட்ரை பண்றாங்க. இல்லன்னா வந்து ஃபேமிலி அவங்கள கட்டுப்படுத்தி வைக்க ட்ரை பண்றாங்க. சப்போஸ் நீங்க தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ல இருந்தீங்கன்னா, இது தேர்ட் பார்ட்டி. இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் எங்க வாழ்க்கையில இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, ஆ இது வந்து ஒரு காமிக் எனர்ஜி. ஐம் சாரி ஃபேமிலி. அ இ ஒரு பெர்சனோட கார், அந்த காரோட ஹெட்லைட் இல்லன்னா வந்து அந்த கார்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இது இப்ப வந்து இது ஹிட்டான ஒரு மெசேஜ். உங்க நீங்க நேசிக்கிறவங்க, இல்ல உங்கள நேசிக்கிறவங்க என்ன சொல்ல விரும்புறாங்க? இந்த பெர்சன் என்ன சொல்ல விரும்புறாங்கன்னா, நீங்க தான் அவங்களோட லைட். எவ்ளோ டார்க்னஸ் இருந்தாலும், அவங்களுக்கு இப்ப காமிக் மேல இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. இது வந்து ஃபோர்ஸ் பண்ணி யாரையாவது சாப்பாடு வயிறு நிறைய சாப்பிட்டதுக்கப்புறம், அவங்க வாயில சாப்பாடு அது எவ்வளோதான் அமிர்தமா இருந்தாலும், வாயில வச்சு திணிச்சா என்ன பண்ணுவாங்க? அத அந்த பக்கமா போய் துப்ப தான் போறாங்க. அதுதான் இங்க நடந்துட்டுருக்கு. ஸோ முன்னாடி வந்து இந்த பயமுறுத்துறனால இவங்க வந்து அ பின்னாடி போற மாரி நடிக்கிறாங்க. ஆனா அவங்க அங்கேயே தான் நின்னுட்டு இருக்காங்க. அவங்க பின்னாடி போகல. இந்த காமிக் எனர்ஜி இல்லன்னா இவங்க என்ன நெனச்சிட்டு இருக்காங்க, இந்த பயமுறுத்துறவங்க அவங்க பின்னாடி போறாங்க அப்படின்னு நெனச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க உங்களுக்கு சொல்ற விஷயம், எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. அவங்க பயமுறுத்துறனால தான் நான் அங்க இருக்கேன். யூ ஆர் மை ஸ்டார். நீ தான் வந்து என்ன வந்து வழி நடத்திட்டு போற ஒரு அழகான ஜீவன். ஆனா உன்னோட ஒளி வந்து எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிச்ச விஷயம். நீ ரொம்ப பியூர் சோல். அதுதான் அவங்க சொல்றாங்க இப்போ உங்ககிட்ட. இந்த நொடி உங்கள பார்த்தா இத தான் சொல்லுவாங்க. எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். வெல்கம் டு ஷெக்மத் த ஸ்டார் சீட் சேனல். ஐ கான்ட் ஃபைண்ட் த ரைட் வேர்ட்ஸ் டு சே. உங்ககிட்ட எப்படி சொல்லி இத புரிய வைக்கிறதுன்னு அவங்களுக்கு புரியல. சரியான வார்த்தைகள் இல்ல. எப்படி சொன்னாலும் அது தப்பா போகும். இல்லன்னா, அது அவங்களே வந்து அவங்க குற்றத்த ஒத்துக்கிற மாதிரி இருக்கும். எப்படி உங்ககிட்ட சொல்றது இத அப்படின்னு தெரியல. யுவர் மைண்ட் தலைகீழா வருது. அவங்களுக்கு பயம் இருக்கு. இந்த காமிக் பண்ற ட்ராமானால உங்கள எங்கேயும் இழந்துருவேனோ அப்படின்னு. த ஷேம் தட் ஈட்ஸ் அட் மீ ஃபார் ஹவ் ஐ ஹவ் ட்ரீட்டட் யூ. இவங்க வந்து மேபி பாஸ்ட்ல காமிக்கோட சேர்ந்து கும்மால் அடிச்சிருக்கலாம். உங்கள வந்து உதாசீனப்படுத்தியிருக்கலாம். ஆனா இப்போ வந்து ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டாங்க. எனக்கு வந்து அசிங்கமா இருக்கு உன்ன அப்படி ட்ரீட் பண்ணதுக்கு. ஏன்னா நீ வந்து ஸ்டார். இது வந்து என்ன பயமுறுத்திட்டு இருக்க ஒரு கிரிமினல். இது வந்து இந்த டிஃபரன்ஸ் வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா அவங்களால உங்ககிட்ட வர முடியல. ஏன்னா ஃபேமிலி கூட இந்த மாரி ட்ராமா பண்ணுவாங்க. உங்களுக்கே தெரியும். ஐ ஹேவ் தாட் அபவுட் டேக்கிங் எ ட்ரிப் வித் யூ. உங்களோட எங்கேயாவது வெளியில போலான்னு அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த தடையினால தான் அவங்களால வர முடியல. கூடிய சீக்கிரம் இத உடைச்சுட்டு வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த நொடி உங்கள பார்த்தா அவங்க வராததுக்கான காரணம் இதுதான்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ண போறாங்கன்னும் சொல்றாங்க. சரி, இதுக்கு மேல அவங்க எதுவும் சொல்ல விரும்பல. மேபி அவங்க ரொம்ப அப்செட்டா இருக்கலாம். அதனால அவங்களுக்கு வந்து அவங்கள பார்த்தாலே வெறுப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன என்ன நினைச்சாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. நான் வந்து ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன்? இவங்க வந்து என்ன மிரட்டுற அளவுக்கு நான் வந்து விட்டு வச்சிருந்தது என்னோட தப்பு தான் அப்படின்னு அவங்க மன வருத்தப்படுறாங்க. மேபி நீங்க நேர்ல இருந்தீங்கன்னா அவங்க கிட்ட சொல்லி புலம்பியிருப்பாங்க. லவ்வர்ஸ் காட் டவர் நான் சொல்லல. டவர் ஷாக்கிங் டவர். ஆனா இது வந்து ரொம்ப நாளைக்கு நடக்குது. இந்த த்ரெட்டனிங் பண்றதோ, இல்ல வந்து அவங்க உங்கள வந்து தள்ளி இருக்கிறதோ, இது வந்து ரொம்ப நாளைக்கு நடக்காது. இங்க ஒரு டவர் இருக்கு. ஆ நெறைய சீக்ரெட்ஸ் வெளியில வரப்போகுது இந்த டவர்னால. மேபி அந்த சீக்ரெட்ஸ் இப்போ இந்த பெர்சனுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த காமிக்க பத்தின நெறைய ரகசியங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். உங்க உங்க மனசு என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. ஆ நான் உங்களுக்கு என்ன கைட் பண்ணுவேன்னா, இதுக்கு முன்னாடி போட்ட ரீடிங்க நீங்க பாருங்க.
அதில் வந்து 2 எனர்ஜி இருக்கும். மேபி இந்த எனர்ஜி வந்து நீங்கள் உங்களோட பாஸ்ட் எனர்ஜி இருந்ததுன்னா இது உங்களோட காதல் இல்லை. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து டிவைன் ஃபெமினன், நீங்கள் சரியான பாதையில் தான் இருக்கீங்க. இது நிறைய ட்ராமா கிரியேட் பண்ணுறாங்க, பிரபஞ்சம் சொல்கிறாங்க டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இதெல்லாம் தெரியணும்னு அவசியமே இல்லைங்கிறாங்க. 9 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. இந்த பர்சன் ரொம்ப மனசு நொந்து போயிருக்காங்க. அவங்க பண்ண தவறுகளுக்காக திரும்ப திரும்ப நொந்து போகிறாங்க. மேபி அதே தவிர அவங்க திரும்பவும் செஞ்சுருக்கலாம், ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு. பட் இப்போ அதுலேயும் உண்மை தெரிஞ்சிருச்சு. 9 ஆஃப் பென்டிகிள்ஸ். உங்களோட மேபி உங்கள வந்து அதான் எனக்கு நடக்கிற மாரி தான். இதுதான் இப்ப தான் எனக்கும் புரியுது. இது வந்து என்னோட சோஷியல் மீடியா அட்டாக் பண்றது, சைபர் புல்லி பண்றது, இது எல்லாமே வந்து இந்த சேனலோட குரோத்த தடுக்கிறதுக்கு. அதே மாரி தான் இங்கேயும் உங்களோட குரோத். நீங்க வந்து எம்ப்ரஸ் எனர்ஜில இருக்கீங்க. நீங்க முன்னாடி போகக்கூடாது, நீங்க வந்து வெல்தியா ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நெறைய நடக்குது. நெறைய துரோகங்கள் உங்கள சுத்தி நடந்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. நான் முன்னாடி போறத வந்து தடுக்குறாங்க. இதே மாரி தான் உங்க வாழ்க்கையில நடக்கும். ஸோ நான் வந்து உங்களுக்கு மெசேஜ் சொல்றதுக்கு காரணம், எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணதுக்கு காரணம், நீங்களும் அதே எனர்ஜில தான் இருக்கீங்க. ஸோ என்ன பண்ணணுமோ அத பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் நீங்க ஒரு விஷயத்த செலிப்ரேட் பண்ணுங்க. இங்க பாருங்க, முடிஞ்சு போச்சு. பிரபஞ்சம் சொல்றாங்க, அவங்க பண்றது பண்ணட்டும், நீ வேலைய பாரு அப்படிங்கிறாங்க. சி 3 ஆஃப் கப்ஸ் அண்ட் 4 ஆஃப் வாண்ட்ஸ். செலிப்ரேஷன், பார்ட்டி, கல்யாணம். இவங்களால தடுத்து நிறுத்த முடியுமா அப்படின்னா நோ. தே கான்ட் ஸ்டாப் யூ. நீங்க வந்து அன்ஸ்டாப்பபிள். ஏன்னா நீங்க எம்ப்ரஸ் அப்ரைட்ல இருக்கீங்க. 9 ஆஃப் பென்டிகல்ஸ் வந்து திரும்பி இருக்கிறதுனால ஒன்றும் ஆக போறது இல்லை. எம்ப்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா எனர்ஜியும் குயின், த குயின், எல்லா 4 குயினோட பவரோட ஸ்டாண்ட் பண்ணி நீங்க அப்ரைட்ல அசால்ட்டா நின்றுட்டு இருக்கீங்க. உங்களை ஏதாவது பண்ண முடியுமா? இந்த சின்ன செட்பேக், இந்த மாதிரி ஹேக் பண்றது, இந்த மாதிரி சைபர் புல்லி பண்றதுனால ஏதாவது பண்ண முடியுமா? பிரபஞ்சம் சொல்றாங்க நோ, தே கான் டச் யூ. 3 ஆஃப் கப்ஸ், 4 ஆஃப் வாண்ட்ஸ். டவர் இருக்கு. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அவங்க எதிர்பாராத சமயத்துல எதிர்பாராத மாதிரி நடக்கும். ஒளிஞ்சு கிடந்த ரகசியங்கள் எல்லாம் வெளியில வரும். அவங்க நினைக்கிறாங்க இந்த மாதிரி பண்றதுனால நீங்க அப்செட் ஆவீங்க, இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன்ல இருப்பீங்க அப்படின்னா, இப்போ இந்த பர்சன் தான் இந்த பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன்ல இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவங்களே வந்து ஒரு டவர் மொமெண்ட்டை ஃபேஸ் பண்ணுவாங்க. அது வந்து சைபர் புல்லியா இருந்தாலும் சரி, இந்த மாரி பயமுறுத்துறதா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தான் டவர் காத்துன்னு இருக்கு. ஸோ இந்த நொடி உங்கள பார்த்தா இந்த பெர்சன் உங்ககிட்ட இத தான் சொல்லுவாங்க. இது உங்களோட காதலா, இல்ல உங்களோட எக்ஸா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் எனர்ஜிய மட்டும் தான் சொல்றேன். ஸோ டேக் வாட் ரெசனேட்ஸ். ஜெய் சாய்ராம். காட் பிளஸ் யூ. எது பொருந்துதோ அது மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மாரியெல்லாம் பொருந்தல அப்படின்னா, அது வேற யாருக்கான மெசேஜ்.